மாட்டேன். சொந்தங்களே, பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடவுள் அனுகூலமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலானதை செய்யக்கூடியவர். சிவந்த சமுத்திரங்களை இரண்டாக விளக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். நீ கேட்டதை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியும் நியாயங்களையும் செய்கிறவர். இன்றைக்கு அதுதான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒருவேளை நிறைய பேரால நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு என்னடா இன்னும் நீதியே நியாயமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ரொம்ப அங்கலாய்ப்போட கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர் உங்க சத்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறார் சகோதரா. ஆமா, என் அன்பு மகளே, உன் சத்தத்தை அவர் கேட்கிறார். என் மகனே, உன் சத்தத்தை கேட்கிறார். ஐயோ, நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட பிறகுதான் அவங்க கூக்குரல் பரலோகத்தை எட்டிச்சுன்னு சொல்லிச்சு. சங்கீதம் 103 அதிகாரத்துல 6வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயங்களையும் செய்கிறார். ராமன் சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு கரங்களை தட்டி எங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு எல்லாருமே ஒடுக்கப்பட்டு இருக்கிறாயா? நியாயமே இல்லை, நீதியே இல்லையே, இவங்க பேசுறதெல்லாம் அநியாயத்துக்கு பேசுறாங்களே, ஒண்ணுமில்லாதது இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படி அவமானப்படுத்துறாங்களே, இப்படி நிந்தைப்படுத்துகிறாங்களே, கடவுளே நீ உதவி செய்ய மாட்டாயா என்று சொல்லி ஒரு இன புரியாத ஒரு அங்கலாய்ப்பின் சத்தத்தோடு கூட நீ நெருக்கத்தோடு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா கூப்பிட்டதுக்கு பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். கடவுள் செய்ய போகிறார். எந்த அளவுக்கு நீ ஒடுக்கப்பட்டாயோ, எந்த அளவுக்கு நிந்தைகளை அனுபவித்தாயோ, அங்குதான் கடவுள் உனக்கு என்ன பண்றாரு, அருமையான நீதியினுடைய வழிவாசல்களை திறக்கிறார். ஒரு பெரிய மாற்றங்களை சாமி உருவாக்கி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஒடுக்கப்பட்ட பிறகுதான் ஒரு தீர்க்கதரிசி அங்கு எழுப்பப்படுகிறது. ஒரு அபிஷேகம் வரக்கூடிய ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் உருவாக்குகிறார். நான் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஒடுக்கப்படுகிறீங்களா, நெருக்கப்படுகிறீங்களா, உங்களை கடவுள் என்ன பண்றாருங்க, ஒரு பெரிய மாற்றத்துக்குண்டான வழிகளை திறந்து கொடுக்கிறார். வாசல் விசாலமாகிறது. நிறைய மாற்றங்கள் கிடைக்க போது நம்பிருங்க, கவலையே படாதீங்க. இந்த அவமானம் உங்களுக்கு போனஸா மாறுது. இந்த நிந்தைகள் உங்கள் பூஸ்ட் படுத்துது. உங்க பேசுகிறது இயேசுவின் வார்த்தைகளை உங்கள் நாவினால் சொல்ல வைக்கிறது. நான் அப்படிதான் ரசிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். பேச பேச ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கி துதிக்கிற வேலையில ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டுக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்க, வேற லெவல். அதெல்லாம் கர்ணிக்கவே முடியாது. இந்த பாடுகள், அந்த நிந்தைகள் வரும் பொழுதெல்லாம் என் பரம பிதாவிடத்துல அமரும் போது அவர் பேசுகிற அந்த சத்தங்கள், கொடுக்கிற வார்த்தைகள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது. பொங்குது உள்ளத்துல, அப்படியே அன்பு, ஆசைகள், கிருபைகள் பொங்குது. அந்த அளவுக்கு நெருக்கப்படுகிற அந்த நிந்தையின் நடுவில் எங்க அப்பாவை தேடும் போது அந்த அனுபவத்துக்குள்ள கடவுள் நம்மளை கொண்டு போறாரு. அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நெருக்கம், இந்த நிந்தைகள், நீதி உண்டு, நியாயம் உண்டு. கடவுள் செய்வார், செய்யாம விட மாட்டாரு, செய்வார். யாரெல்லாம் எதை விதைச்சோமோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமான பண்ணாரு, அதற்குண்டான பதிலை கொடுப்பார். கவலையே படாதீங்க, சரிங்களா? நீங்க சந்தோஷமா கடவுளை துதிங்க, வேற எதையும் குற்றம் கூறிட்டு தெரியாதீங்க. நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க, அப்படியே நியாயம் வரும், நீதி வரும், சரியானதை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.